பார்த்தீங்களா பாடசாலையும் உள்ள வந்து பெரிய பெரிய கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. கடற்கடையா கிடக்கு. இங்க பாருங்க, வீட்டை பாருங்க. HNB லைஃப். இந்த வீட்டை பாருங்க எப்படி இருக்கு. முன்னுக்கு ஒரு மரம், முன்னோர்கள் வந்து பயன்படுத்தினது. பார்த்தீங்கன்னா கிணறு, சுண்ணாம்பால் கட்டின கிணறு. உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். நாங்கள் இன்றைக்கி நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா கர்ணவாய் கரவட்டி மூத்த நயினார் ஆலயத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நெல்லியடி நகரத்தான் சுற்றி பார்க்க போகிறோம். அப்படியே நெல்லியடியில் இருக்கிற முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் பதிவேற்ற போகிறோம். நம்ம காணொலிக்கார முதல் முறையாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவில் தாங்கோ. வாங்கோ காணொலி பகுதிக்குள்ளே எங்களுக்கு ஒரு வீடு ஒன்று இருக்குது. இன்றைக்கி வந்து நாங்கள் சைக்கிளில் வந்து இல்லை சைக்கிளில் வந்தால் தான் வடிவாக இந்த இடங்களை இறங்கி வடிவாக பார்த்து முக்கியமான இடங்களை இப்படி பார்த்து கொண்டு போகலாம். ஊகைக்குள்ள இதில் வந்து ஒரு பழக்கடையோடு சேர்ந்து ஒரு வெல்டிங் கடை வந்து பக்கத்துல இந்த ஹார்ட்வேர் கடை, வீட்டு இந்த ஓடுகள் எல்லாம் முன்னுக்கெல்லாம் போட்டிருக்கீங்க. இதில் அங்கால எல்லாம் உள்ளே எல்லாம் ஓடுகள் ரெண்டு இருக்குது. இது வந்து பூக்கண்டு கடை வந்து, இதில் ஒரு பூக்கண்டு கடை இருக்குது. உள்ள இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேலே அந்த தட்டு மாதிரி இருக்கிறது வந்து சோலரில் வந்து கரண்ட் எடுக்கிற முறை மாதிரி வச்சுக்கணும். அங்கே பாருங்க, இதெல்லாம் சோலர். அப்படி அந்த நீளமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சோலர் எல்லாம் அப்படி என்று இருக்கு. பக்கத்தில் இதுலேயும் பார்க்க ஒரு முங்க முன்னுக்கு கரவட்டி வடமராட்சி தெற்கு கரவட்டி பிரதேச செயலகம் வந்திருக்கு. ரோட்டுக்கரையா மிரக்காலை ஒன்று இருக்காங்க. பெரிய மிரக்காலை ஒன்று நிறைய மரங்கள் எப்படி அடுக்கி விட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பில்டிங் ஒன்று கட்டின பாருங்க. எப்படி ஒரு பில்டிங் ஒன்று, நான் நினைக்கிறேன் கடைகள் அப்படி என்று வரும்போது அடக்கு பஸ்ஸுகள் பயணிக்கிற வேகம் எல்லாம் அதில் போட்டிங்க. 50 கிலோமீட்டர் பைக், கார், வேன் அப்படியான வாகனங்கள். கோயக்கில் இதில் ஒரு உடுப்பு கடை ஒன்று இதில் தொடங்குவாங்க. ஸ்கை ஃபேஷன் ஒன்று அப்படி இங்கே பாருங்க. இந்த மேல்மாடி விட்டு பாருங்க இப்படி அழகாக இருக்குன்னு இந்த வடிவானது. என்ன டவுனுக்கே போகல, இந்த ரோட் வந்து இப்படி கிரௌடாக இருக்குது பார்த்தீங்க. பஸ் எல்லாம் இல்லை நிற்குது. யாழ்ப்பாணம் பஸ் எல்லாம் இதெல்லாம் நிற்குது. இதில் வந்து ஒரு மல்ட்ரி ஷாப் ஒன்று இருக்கு பாருங்க. கட்டடங்களை பாருங்க அப்படி இருக்கு. மேலே ஒரு அழகான கட்டடங்கள். இதில் போய்க்கு கட்டட பொருள் விற்பனை நிலையம் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் கூடுதலாகவே இங்கே இருக்குது. இதில் பார்க்க முன்னுக்கு பாருங்க கந்தன் சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் இங்கே கட்டுப்பட்டு ஒன்று இருக்குது. எனக்கு கொஞ்சம் நாளில் இந்த இடத்துல என்னங்க போகிற பிஸியாக மாறிடும் சொன்ன பார்க்கவே தெரியுது பாருங்க. இந்த இடத்துக்கு என்ன நாங்கள் டவுனுக்கே போகல, கிட்ட வந்துட்டோம், கொஞ்சம் நெருங்கிட்டோம் அப்படின்னு பார்க்க. இதில் பாருங்க இந்த பீப்புள் லீசிங் யூனியன் அஷ்யூரன்ஸ்ன்னு சொல்லி எல்லாம் நிறைய கட்டிடங்கள் இருக்குது. இன்னொரு போய்க்கே நல்ல பிரம்மாண்டமான பெரிய பெரிய கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லி இதுவும் வந்து ஒரு மிலிட்ரி ஷாப். நீ பாருங்க எப்படி இருக்குன்னு கட்டிடம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திருமண அழைப்புதல் செய்கிற இடம். இது ஒரு சாப்பாட்டு கடை. இப்போ நெருங்கிட்டோம், டவுனுக்கிட்ட நெருங்கிட்டோம். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நுழையிறதுக்கு. இப்படி பார்க்க எவ்வளோ மக்கள் வந்து இருக்கணும்னு சொல்லி ஒரு பின்னேற நேரம்ன்றபடியாக வேலையில் முடிஞ்சு போகிற டைம். மற்றது அந்த இது பார்க்க ஒரு நியூ ஸ்டார். இது வந்து அந்த ஃபேன்சி பொருட்கள் விற்கிற கடை. இது வந்து உடுப்பு கடை. சம்பத் பேங்க் தான். இது வந்து பார்க்க நெல்லியடி புது சந்தை இதில் இருக்குது. பார்க்க இங்கால எல்லாம் ஃபுட் சிட்டி அப்படின்னு சொல்லி நிறைய கட்டிடங்கள் தாங்க. எப்படி இருக்கு, யாழ்ப்பாணம் டவுன் மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட.
அந்த அளவுக்கு கண்டு இல்லை. செலான் வங்கி இல்லை பாருங்க. எப்படி ஒரு கட்டிடம் வந்து கட்டப்பட்டு கொண்டிருக்கண்டு. எப்படியும் ஒரு வருஷம் 2-3 வருஷங்கள் கழிய இதுலேயும் வந்து ஒரு நல்ல பிரம்மாண்டமான இடங்கள்லாம் மாறிடும். போலீஸ் நிலையம் நெல்லியடி வந்து இதில் இருக்கு பாருங்க. அப்படின்னு சொல்லி எல்லாம் வர்த்தக கட்டிட தொகுதிகள் அப்படின்னு சொல்லி நிறையவே இருக்கு. பார்க்கவே கொள்ளாங்க. இது வந்து ஒரு பெட்ரோல் சைட். ஹரன் சைவ உணவகம். தொடர்ந்து அப்படியே நான் உங்களுக்கு காட்டிக்க போகிறேன். இடைநிறுத்த இல்லை அப்படியே அப்படியே நீங்கள் தொடர்ந்து இந்த டவுனை பார்க்கணுன்றதுக்காக நான் நிறுத்தல. இதில் வந்து பீப்புள்ஸ் பேங்க் மேலேயுமே கட்டிடம் கட்டுப்பட்டம் தான் இருக்குது. வேறு எவ்வளோ பிஸியாக இருக்குன்னுடா. அஞ்சல் சைட் அப்படி இந்தியாவில் இருக்கிற இடங்களை போய் காட்டி கொண்டு போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா போலீஸார் ஒன்று நினைக்கலாம். அது ஒரு ஃபைன் போட்டு வந்துருக்கீங்க பாருங்க. எவ்வளோ கடை தொகுதிகள் பார்த்தீங்களா? நிறைய கடைகள், நகைக்கடை, உடுப்பு கடை, அப்படி ஃபேன்சி கடை என்றெல்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கட்டிடத்தை பாருங்க, ஒரு வித்தியாசம் இருக்குது. பெயிண்டிங் வேலை இதை பாருங்க. இது ஒரு பழைய கட்டிடம் உண்டு. பழைய கட்டிடத்தோட நினைக்கிறேன் இது பழைய சந்தையாக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் நெல்லியடி என்றெல்லாம் அதில் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஃபேன்சி கடை தான். கூடுதலாக ஃபேன்சி கடைகள், ஃபோன் ஷாப் அப்படின்னு சொல்லி இருக்கு. குறிப்பாக நெல்லியடி பேருந்து நிலையம் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க ஒரு அளவான பேருந்து நிலையம். சிக்னல் வந்து 6 இருக்கு. நாங்கள் இப்போ நேராக தான் போக போகிறோம். இல்லை இப்படி திரும்பி போவோம். கரணம் வந்து இதால் தான் போகிறோம். யாராவது நாங்கள் இதாலேயே போவோம். ஆக எல்லாமே ஃபுல்லாக கடையெல்லாம் எங்களால் கடற்கடையாக கிடக்கு. நெல்லை முருகன் திருமண மண்டபம் இங்கே எல்லாம் கட்டுவாங்கலாம். எல்லாம் கட்டிடுவாங்க. ஒரு இடம் வெளியில் இல்லை. எல்லாம் கட்டடம் நல்லா இருக்கு பார்க்க. இங்காலையும் கட்டிடம், அங்காலையும் கட்டிடம். ஒரு டவுன் தான், பெரிய டவுன். போஜு கிஃப்ட் ஃபேன்சி இதுவும் ஒரு கடை. என்ன குறை இந்த இடத்துக்கு? எல்லாம் இருக்கு. தேவா ஸ்டூடியோ, வீட்டோட ஸ்டூடியோ. இது ஒரு பழைய லோன்ட்ரி ஒன்று பாருங்க. நான் என்னன்னு சொல்றேன்னா, இந்த வெஜ்ஜிட்டுகள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த வீட்டை பாருங்க ஐயா, சின்ன இருந்தாலும் மாளிகை இருக்கு, குட்டி மாளிகை. வீட்டை பாருங்க. ஒன்றும் சொல்ல வார்த்தை இல்லை இந்த இடத்த பற்றி. எழுதுன்னா சொல்ல வார்த்தை இல்லைன்ட்டு அப்படி ஒரு அழகா இருக்கு. இது ஒரு ஃபோன் ஷாப், அப்படி ஃபேன்சி கடை. இது ஒரு பழைய கட்டடம் மாதிரி இருக்குது. எல்லாம் பூச்சி வேலையில் அப்படி நடந்துருக்கு. போகையில் ஒரு கோவில் ஒன்று வருது. சைக்கிளில் போனால் தான் இந்த எல்லாத்தையும் பார்த்து படி கதைச்சு உங்களுக்கு சொல்லி கொண்டு போகலாம். போகையில் இதில் ஒரு பெரிய ஸ்கூல் ஒன்று வருது. என்ன ஸ்கூல்னு பார்ப்போம் பாருங்க. ஸ்கூல் வந்து முன்னுக்கு பூட்டி இருக்கணும்.
நெல்லியடி மத்திய மகா வித்தியாலயம். பார்த்தீங்களோ எவ்வளோ பெரிய ஸ்கூல். இன்னும் இதில் வேணும் ஐயா ரம்புட்டான் விற்று கொண்டிருக்கிறார். முன்னுக்கு பாடசாலை மாணவர்கள் நிற்கின்றார்கள். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்லியடி சென்டர் காலேஜ் சொல்லி நேஷனல் ஸ்கூல். பார்த்தீங்களா பாடசாலையை உள்ளே வந்து பெரிய பெரிய கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. நெல்லியடி மத்திய பாடசாலை, மத்திய கல்லூரி, தேசிய பாடசாலை. அப்படி பார்க்க மரம் கொண்டு வராங்க. அப்படி பெரிய மரம் கொண்டு வரல. சரி வாங்கணும் அங்கெல்லாம் போய் பார்ப்போம். அங்கே என்னென்ன இடங்கள் இருக்குன்றது. போய்களை இங்கே குடியிருப்புகள் இருக்கிற இடங்களுக்கு வந்துட்டோம். அப்படின்னு பார்க்கல இதில் வந்து ஒரு ஸ்டடி பண்ணுற பாயிண்ட் ஒன்று வந்து இருப்பாங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்க. இங்கே எல்லாமே குடியிருப்புகள். அப்படி இதில் ஒரு ஒழுங்கே வந்து போகுது. இதில் பார்க்க ஒரு பெரிய டவர் ஒன்று இருக்குது பாருங்க. இதில் வந்து ஒரு சலூன், துளசி சலூன்னு சொல்லி இதில் ஒரு சலூன் ஒன்று இருக்கு பாருங்க. எல்லாமே வீடுகள் அப்படி என்ற வயல்கள் அப்படி நிறைய இருக்கு. இதுலேயும் வந்து வகையில் ஒரு சந்தி ஒன்று பெரிய அதில் அந்த சந்திக்கு அங்கால அப்படி நிறைய இடங்கள் தெரியுது. அப்படி அங்கே பார்க்க இதில் வந்து ஒரு கடை தொகுதிகள் அப்படி என்று இருக்கு. ஒன்றுக்கு இதில் இந்த கோப்ப மரம் ஒன்று பெருசாக அணுகிக்கிறாங்க. பலசர கடைகள் இதெல்லாம். இது வந்து பதிரி சந்தி நெல்லி சந்தியை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுல இருந்து அங்கால கடைகள் சொல்லி அப்படியே இங்கால அப்படியே திக்கம் ரோட் அங்கால போகிற அதுக்கு அருகில் இருக்கிற அந்த ரோட் வந்து திக்கம் ரோட்னு சொல்கிறது. இது வந்து நான் நினைக்கிறேன் நெல்லியடிக்கு தான் போவோம்னு நினைக்கிறேன். அப்படின்னு பார்க்கல இது வந்து போய்க்கல முதலாவதாக ஒரு கோவில் ஒன்று வருது பாருங்க. முருகன் கோவில் போல இருக்கு. முருகன் கோயில் பக்கத்தில் அந்த டவர் எல்லாம் இருக்கு. பார்க்க போகிறோம். வடமராட்சி சென்டர் லேடிஸ் காலேஜ், மதுரை கரவட்டி. வடமராட்சி சென்டர் லேடிஸ் காலேஜ், மதுரை கரவட்டி. பார்க்க ஸ்கூலை பாருங்க. அதில் பாருங்க பருத்துறை வீதி, முதலாம் ஒழுங்கை. இந்த வீட்டை பாருங்க எப்படி இருக்காண்டு. முன்னுக்கு ஒரு மரம் வடிவா இருக்கு பார்க்க. இதில் வந்து ஒரு வாசிய சாலை போல இருக்கு. அப்படித்தான் இருக்கு பார்க்க. பார்ப்போம் பாருங்க. மதுரை சனசமூக நிலையம். அப்படியே தொடர்ந்து போய்கொண்டிருக்கோம். இந்த வீட்டு பெயிண்ட் பாருங்க 3D அமைப்பில் இருக்கு. இதில் நேராக போனால் நெல்லியடிக்கு வந்து திரும்பி ஒரு பாதை போகுது. அங்கே திருப்பி நேரடியாக நாங்கள் நெல்லியடி டவுனுக்கு தான் போக போகிறோம். இதுலேயும் வந்து ஒரு கடை இருக்குது பாருங்க, பிள்ளையார் ஸ்டோர்ஸ். இது வந்து ஒரு பிரிண்ட் எடுக்கிற கடை மாதிரி. இந்த சந்திக்கு கிட்ட வந்துட்டோம். பார்க்க ஒரு 2-3 சந்தி, 3 சந்தியாக பிரிவு. முச்சந்தி வாக்கிக்கே உங்களுக்கு போலாங்க. இந்த முச்சந்தியால் நாங்கள் இப்போ நெல்லியடி நோக்கி பயணிக்க போகிறோம். அங்கே வேறங்க இதெல்லாம் பயணிக்க போகிறோம். அதாவது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்துறைக்கு போகிற வீதி. இங்கே நாங்கள் நெல்லியடிக்கு போக போகிறோம். இதில் வந்து இந்த பழைய கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லா கடைகளுமே பூட்டி இருக்கு. இதில் பார்க்க ஒரு அதிசயா களஞ்சியம்னு சொல்லி மேலே வீடு, கெஸ்ட் ஹவுஸ்
பார்த்தீங்கன்னா விளங்கும். மேலே சோலார் பேனல் கூடி இருக்கு. அப்படி இதில் வீடுகள், பெரிய வீடு. எல்லா இடமே கூடுதலான கடைகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கு. எல்லா விஷயமே அடக்கியிருக்கீங்க இந்த இடத்துல. எல்லாமே இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து பிரைவேட் பெரிய ஹாஸ்பிட்டல். இது வந்து ஒரு ஃபார்மசி. வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை இதெல்லாம் வந்து இருக்கு பாருங்க. இன்னும் வந்து செலிங் காலேஜ். ஸ்ரீ பரமானந்தா சிறுவர் முதியோர் இல்லம் பத்ரிகரவட்டி. இது ஒரு பிள்ளையார் கோயில். இப்போ இந்த பிள்ளையார் கோயில் வந்து முன்னுக்கு ஒரு கேணி ஒன்றும் இருக்குது. அது மாதிரி ஒரு மடம் மாதிரி ஒன்றும் இருக்குது. மற்ற ஒரு கிணறு ஒன்று மாதிரி இருக்குது பாருங்க. பழைய காலத்து வரலாறு மாதிரி இருக்குது. பழைய காலத்து ஒரு சின்னங்கள் அப்படி இருக்குது. இந்த பிள்ளையார் கோயிலையும் பார்த்து கொண்டு உள்ள வந்து கோயில் பூட்டி தினம். இன்னும் அந்த கேணியும் இருக்கு பாருங்க. பாலடைஞ்ச கேணி உண்டு. அந்த மடத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். மடம் வந்து ஒரு பழைய காலத்து சின்னமாக வந்து இந்த நெல்லியடிக்கு அமையும் நினைக்கிறேன். சொன்னால் பார்க்கலாங்க உங்களுக்கு. இந்த நான் நினைக்கிறேன் இதால் வந்து போகிறாக்கள் இதில் இளைப்பாடுறதுக்காக இருக்குமென்னு நினைக்கிறேன். பார்க்க ஒரு பழைய இது எல்லாம். இப்போ சிலதில் வந்து உடைஞ்ச துண்டுகளாக அப்படி எடுக்கப்பட்டு அப்படி துண்டு துண்டாக இருக்கு பாருங்க. துண்டு துண்டாக எடுக்கப்பட்டு இதில் வச்சிருக்கணும். அதுக்கான பதாதையும் வந்து அதில் இருக்குது. போர்டுன்னு சொல்கிறது. முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த மடமும் அடுத்த அந்த கிணறு இருக்குது தானே, கிணறை நான் உங்களை காட்டிக்கொள்வேன். எல்லாமே சுண்ணாம்புக்கள் அதால் அமைக்கப்பட்டிருக்கு. முன்னுக்கு இருக்கிற அந்த நான் உங்களுக்கு காட்டின கேணியும் வந்து சுண்ணாம்பெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால் வீதியில் வாராக்கள் அந்த அதனுடைய களைப்பை தீர்ப்பதற்காண்டி இந்த கிணறும் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. மற்றது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விலங்குகள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து இதில் ஒரு நீர் தொட்டி எல்லாமே சுண்ணாம்பால் அமைக்கப்பட்டது. பார்க்க ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. இங்கே அந்த காலத்தில் எங்களோட எங்களுடைய முன்னோர்கள் வந்து பயன்படுத்தினது பார்த்தீங்கன்னா கிணறு சுண்ணாம்பால் கட்டின கிணறு. இந்த கேணி பார்த்தீங்கன்னா முதல் இந்த ஆலயத்தின் தீர்த்த கேணியாகவும் இருந்திருக்கு. எல்லாமே சுண்ணாம்பு என்றபடியாக கனகாலங்கள் ஆகினபடியாக இதெல்லாம் இப்போ எல்லாமே இந்த பெருசாக மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் கனகாலங்கள் ஆனபடியாக எல்லாமே இப்போ பழுதாகிடுது. இந்த ஆலயத்து பக்கத்துலேயே நான் முதலில் ஆச்சிரம வீதி இருக்குன்னு சொல்லி இந்த முதியோர் இல்லம் இருக்குன்னு சொல்லி காட்டி கொண்டு போயிருப்பேன். இந்த ஆச்சிரம வீதின்ற அதில் போட்டிருக்கணும் பாருங்க. அந்த ஆச்சிரமத்தையும் நாங்கள் பார்ப்போம். இதுதான் வந்து அந்த போகிற பாதை. உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். என்னண்டா போய் பார்க்கபடியே நம்ம தெரியா. இதுலேயும் முன்னுக்கு வந்து முதியோர் இல்லம் போட்டிருக்கேன். முதியோர் இல்லம் வந்து ஸ்ரீ பரமானந்தா சிறுவர் முதியோர் இல்லம் அதில் போட்டிருக்கேன். நம்ம ஏகப்பட்ட வாகனங்கள் வந்து இதில் நிற்கிது.
மேலே எல்லாம் இந்த முள்ளு கம்பிகள் அப்படின்றதுலாம் போட்டிருக்கணும். இதுக்கு இங்காலேயுமே ஒரு பாதை ஒன்று இருக்கு, மூடப்பட்டிருக்கு இந்த பாதை. முதியோர் இல்லாமல் பார்த்துட்டு இப்போ நாங்கள் மெயின் ரோட்டுக்கு ஏறிட்டோம். நெல்லியடி டவுனுக்கு போகிறதுக்காண்டி இந்த நெல்லியடி டவுன்லேருந்து நாங்கள் கொஞ்சம் இடம் தான் காட்டினாங்க. அப்படியே மிச்ச இடங்களையும் பார்ப்போம்ட்டு உங்களுக்கு இதில் வந்து வாகனங்கள் எல்லாம் நிற்கிது, வேறு நிறைய வாகனங்கள் இங்கே ரோட்டுக்கரையும். இது வந்து ஒரு வைத்தியசாலை ஒன்று, பெரிய வைத்தியசாலை. வேறு எப்படி இருக்கானு நான் சொன்ன மாதிரி ஒரு குறையுமே இல்லை. வாகனங்கள் வந்து எவ்வளோ நிற்கிது பார்த்தீங்களா, அந்த கிரௌட் இந்த ஹாஸ்பிட்டலில். இப்போ இங்கெல்லாம் பார்க்க இல்லை, ஹீரோ ஷோரூம், பைக்கோட ஷோரூம். உங்களுக்கு வந்து பைக்கை வந்து இப்படி விட்டுருக்கேன். நிறைய கட்டிடங்கள் எல்லாம் இந்த இன்சூரன்ஸ் அப்படியான கம்பெனிகள்லாம். நீல சோழர் அதிகமாக பார்த்தீங்களா. கீழே இந்த மோட்டர் பைக் பார்ட்ஸ் கடை பஜாஜ், இந்த பக்கத்தில் ஒரு வெல்டிங் கடை மாதிரி. அப்புறம் போய் பாருங்க, இல்லை உடுப்பு கடைகள், வண்ணமயில் டெக்ஸ், குட்டி தம்பி ஒரு அஞ்சு டியூஷனுக்கு போகிறார், முன்னுக்கு கொப்பியெல்லாம் அமைச்சு ஒன்று போகிறார். இதில் வந்து கேஎஃப்சி இருக்குது. விளம்பரப்படுத்துகிறேன்னு இல்லை, இருக்கிற இடங்களை சொல்லி கொண்டு போகிறேன்னு பாருங்க. கேஎஃப்சின்னு தனியாக இருக்குது. ஆனால் யாழ்ப்பாணம் டவுனில் 3 பில்டிங்காக கட்டி அப்படி கேஎஃப்சிக்கு இடம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பாருங்க. ஃபினான்ஸ், HNB லைஃப், நிறைய கட்டிடங்கள் தாங்க. இது வந்து ஒரு பெயிண்ட் கம்பெனி. இதில் வந்து டிவிஎஸ் ஷோரூம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பைக் லீசிங்கள் போடக்கூடிய நிறைய அப்படின்னு சொல்லி வசதிகள் இருக்குது. இதில் இன்னும் போய் இந்த வீட்டை தாங்க. இதில் பாருங்க, திரு இருதய சன சமூக நிலையம், திரு இருதய விளையாட்டுக் கழகம். ஒரு சின்ன ஒரு அமைப்பில் வச்சுக்கலாம். எல்லா இடத்தையும் பார்த்து ஒன்று வாங்குவேன். லிங்கேஷ் கிரீம் ஹவுஸ். இதில் வந்து பிபின்னு சொல்லி இதில் வேணுங்க ஒரு பெரிய கடை உண்டு. சிங்கர், DFCC பேங்க், ரோயல் மூக்கு கண்ணாடியகம், LB ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. இது வந்து ஒரு சைக்கிள் கடை. சிக்னல் சந்தியில் நிற்கிறோம், டைம் இருந்த வழியாக நிற்கிறோம். நிலையில் பாருங்க. பார்த்தீங்கன்னா டைம் வந்துட்டு நாங்கள் இப்போ இன்னுக்கு வந்து அந்த நெல்லியடி பஸ் ஸ்டாண்ட் இருக்காங்க. அப்படி போய்க்க BOC பேங்க். அதாவது நாங்கள் இப்போ நிற்கிற வீதி பார்த்தீங்கன்னா கொடிகாமன் வீதி. இதில் வந்து பருத்துற கவனியான ஒரு பஸ் வந்து இது வந்து கொடிகாமத்துக்கு நேர போகணும். அப்படி பார்க்கல இல்லை, இது வந்து ஒரு நெல்லியடி நகர் தான். இதில் பார்க்க ரோட்டில் போட்டுருந்தாங்க கொடிகாமம் ரோட் நெல்லியடி அப்படின்னு பார்க்கலாம். இந்த நெல்லியடியில் இந்த கடை தொகுதிகள் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற இப்படிங்களையும் பார்த்து கொண்டு போவோம். அடுத்ததாக கருத்துற கொடிகாமம் பஸ். இது வந்து ரோட்டில் போட்டுருந்தது, நான் பார்த்தேன்னா. எப்படி கிரௌடாக இருக்குது பார்த்தீங்கன்னா ரோட். கொடிகாமம் ரோடு தானே, அப்படி தானே, அதெல்லாம் அப்படி பிஸியாக இருக்குது. எல்லாமே கடைகள் தான். இதில் ஒரு தண்ணி கடை இருக்குது.
ஒரு பழைய கட்டடமும் இதில் வந்து என்எஸ்பி ஏடிஎம் என்எஸ்பி பேங்க் வந்து இருக்குல்ல, பேங்க் எல்லாம் இப்படி வந்து இந்த ஒழுங்கை இருக்குது பார்த்தீங்களா. ரைட், இதோட நாங்கள் திரும்புவோம். இதால் அப்படி இதில் கொடியாம வீதி. முக்கியமாக ஒரு விஷயம் காட்டணும், இந்த பழைய காலத்து வீட்டை பார்த்தீங்களா. அதாவது இப்போ இது கிராம உத்தியோகத்துக்கு புதுசாக வந்துருக்கு. வீட்டை பாருங்க, சமுர்த்தி சமுதாய அடிப்படை வங்கி கரவட்டி. இங்கே பாருங்க, வீட்டை பாருங்க. இப்படியான வீடுகள் பார்க்குற கஷ்டம். இப்போ இந்த பேருந்து நிலையத்தையும் பார்த்துக்கொண்டு போவோம். பாருங்க அந்த சந்தியில் எவ்வளோ கிரௌடுண்ட. காணொலியை வந்து முழுமையாக பார்த்த உறவுகளுக்குமே மிக்க நன்றி. தயவுசெய்து மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க. கட்டாயம் கூட நெல்லியடியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி கூட ஆதரவு தாங்க. அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.